இங்க பாருங்க, மேனரிசம்ங்கிறது மேட்டர்ஸ். மேனரிசம்ங்கிறது என்ன? நடத்தை. நம்ம என்ன பண்றோம், நீ நாக்க தள்ளுற, இந்த இப்படி இப்படிங்கிற, அந்த அருவாள் இப்படி இப்படி சுத்துற, இதுல என்னடா மேனரிசம் இருக்கு உனக்கு? இதுல என்ன மேனரிசம் இருக்கு? இது கெத்துன்னு நினைச்சு இவன் பண்றான். இது கெத்துன்னு யாரு இவனுக்கு சொல்லி கொடுக்குறா? இவனுக்கு முன்னாடி இருந்தவனுங்க. அவங்களோட உளவியல் என்ன? இதுதான் நான் கேட்கிறேன். இந்த உளவியல் எங்க இருந்து வருது? சமூகம்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்குது. இப்படி உடை உடுத்துனா அது மரியாதைக்குரிய உடை, அக்செப்டபிள். அந்த மரியாதைக்குரிய உடையை நான் உடுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ரிபல் மென்டாலிட்டியில ஒரு வேலையை பண்றீன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கற்பிச்சினா இதுதான் பிரச்சனை. அவனுக்கு நீ அடையாளம் கற்பிக்க கூடாது, ஆனா கற்பிக்கிற. இது உடைச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல தான் இப்படி பேச வேண்டியது இருக்குது. இல்ல, ஏன்னா இது நம்ம பேச பேச இவனுக்கு நமக்கு சாதி முத்திர குத்துவானுங்க, இதை பண்ணுவானுங்க. ஆனா வேற வழி இல்ல, உடச்சு பேசிதான் ஆகணும். இல்ல, நீங்க அப்படி சொல்றப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே விஷயம் வந்துட்டு ரீசர்ஃபேஸ் ஆகுது. சுல்லான்னு ஒருத்தன், அவன் பாத்தீங்கன்னா மானாமதுரை சிவகங்கை நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோட பேர் வச்சுட்டு அந்த தலைவரோட இதெல்லாம் வச்சுட்டு தீ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை அப்படியே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், அதாவது இப்ப தயவு செஞ்சு வரும் இந்த இடத்துல பிளேம் அப்படியே தள்ளி தள்ளி போடாது. தள்ளி இல்ல நீங்க அதை தான் பண்றீங்க. இப்ப இந்த இதுல ஆக்சுவலி இருங்க நான் சொல்றேன். இல்லங்க, இப்ப இங்க ஒண்ணு சொல்லி அது புரியுதுங்க. இந்த சாதியில ஒருத்தன் பண்றான், அந்த சாதியில ஒண்ணு. நீங்க ஆக்சுவலா இதைத்தான் நீங்க பண்ணாதீங்கிறேன். இது இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே போடுற மாதிரி ஒரு விஷயமா வந்திருக்கு. நீங்க இதோட ஊற்று எங்கன்னு நான் கேட்கிறேன். திரும்ப இதோட ஊற்று எங்க? பாப்புலர் மீடியால இதை பண்றவன் யாரு? ஊற்ற நீங்க பேசாம அதோட எஃபெக்டிவா நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. இங்கேயும் இது நடக்குது, அங்கேயும் வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்றேன் நான். இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய பாடகர் அறிவு. ஆமா, அவர் என்ன கல்ச்சர்ல இருக்காரு? இந்த மாதிரி கல்ச்சர் தான் இருக்காரு. அவர் யாரு? அவரோட ஐடியாலஜி என்ன? அவர் சொன்னது படி பார்த்தா அவர் தலித்தியவாதி. இப்ப அப்படியே நீங்க ஒவ்வொரு ஹிப்ஹாப் ஆட்களும் இதுல ஃபேமஸா இருக்கிறவங்க பாப்புலர் மீடியால யார் இதை பண்ணி பெருமை மிக்க அடையாளம்னு காட்டிட்டு இருக்காங்க. வாங்க வரிசைக்கா வாங்க, பேரை சொல்லுங்க. அவங்களாம் என்னென்ன சமூகம்? இந்த இது இப்ப பாருங்க, நீங்க சொல்ற அந்த சுல்லாங்கிறவன் அவன் ரவுடி பேலா இருப்பான். அவங்க ரவுடிக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு அலைவானுங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இத அவனுடைய சமூகத்தை சார்ந்த யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டுருவான் அந்த சமூகத்தில இருந்து. ஆனா இந்த மாதிரி செய்யற இவங்க இந்த சமூகத்துடைய அடையாளமாக காட்டப்படுத்துகிறார்கள். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அதாவது நார்மலைஸ்டுன்றீங்க ஃபுல்லா. இது அதாவது இப்ப அறிவு தன்னை ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஆளா காட்டிக்குவார். ஐடியாலஜிக்கலான ஒரு ஆளா காட்டிக்கிட்டு இதே வேலையை பண்ணுவார். இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைப்பாரு, இதே மாதிரியான மூமெண்ட்ஸ் இது பண்ணுவாரு. இப்ப அறிவை பார்த்து ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆவான். கரெக்டா? அவன் செய்யறது சரியான விஷயம்னு நம்பிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த கானா பாட்டுக்கு வரும். கானா பாட்டு. இந்த கானா பாட்டு அதிகமாக கானா பாடல்கள் யாரு? இந்த ஒரு சமூகத்துல இருந்து அதிகமான கானா பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. இந்த அதிகமான கானா பாடல்களுடைய ஐடியாலஜி என்ன? தலித்தியம். அரசியல் ஐடியாலஜி கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் சொல்றேன். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தலித்தியமா இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தலித்தியம்னு கொண்ட இந்த அதிகமான கானா பாடல்கள் பாடுற பாடல்களுடைய கருத்து என்ன? ஐ கேன் ஏபிள் டு பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இந்த விஷயத்துல. ரவுடிசம், போதை. இப்ப இவர்கள் இந்த ரவுடிசம், போதை, அதுக்கப்புறம் பெண்களை தவறாக பயன்படுத்துறத பத்திலாம் பாடலை பாடிய இவங்க எந்த ஐடியாலஜியோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க விரும்புறாங்க? கடைசியில் அங்கதான் போய் முடியுது அந்த ஐடியாலஜி. சரி, இந்த மாதிரி பாடிக்கிட்டு தப்பா சமூகத்துக்கு தப்பாக தங்களை வழிநடத்தி கொண்டு அந்த ஒட்டுமொத்த சமூக மக்களையும் தவறா வழிநடத்துறவங்கள தங்களது மேடைகள்ல என்னை பத்தி புகழ்ந்து பாடுன்னு சொல்லி அரசியலாக அவர்களை அரசியல் படுத்தி அவர்களுக்கு ஒரு அரசியல் முகம் கொடுக்கறது என்ன ஐடியாலஜி? தலித்தியம். இது முழுக்க முழுக்க தலித் ஐடியாலஜி. இந்த மக்களை, பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தங்களுடைய அரசியல் பசிக்காக அவர்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தனி அடையாளம் இருக்கக்கூடாது, தமிழங்கிற ஒட்டுமொத்த அடையாளத்துக்குள்ளதான் இருக்கணும். நீ தலித்திய அடையாளம் கொடுக்குறேங்கிறதுக்காக அவனை பொது சமூகத்திலிருந்து ஓரம் கட்டிக்கிட்டு இருக்க, வேணும்னே தெரிஞ்சு பண்ற. கானா பாடுறவன் எவனுமே கானாவை அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்காக பாடுறது ஒரு பாட்டு இருக்கும். இல்லை, அப்படிதான் ஆரம்பிச்சது. அது கானா பாட்டு அப்படிலாம் ஆரம்பிக்கல, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் ஆரம்பிக்கல. அது இந்த சென்னை மண்ணின் மக்களுடைய பாரம்பரிய இசையாக பாருங்க. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மக்களுடைய ஒரு பாடல் இருக்கும். இப்போ ஒப்பாரியில் தொடங்கி சந்தோஷத்தில் தொடங்கி மங்கள இசையிலிருந்து
அது அந்தந்த பகுதி மக்களுடைய ஒரு பாடலாக இருக்கும். அதே போல் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய ஒரு பாடல், அவங்களோட உணர்வுகளையும் அவங்களோட வலியையும் அவங்களுடைய மகிழ்ச்சியையும் ஒரு பாடலாக அவங்களாக சிந்தித்து யோசிச்சு பாடுற ஒரு பாடல் தான் கானா பாடல். கானா பாட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு கானா பாட்டுன்னு சொல்லி பாடிட்டு இருக்கவர்கள் என்ன உளவியல பாடுறாங்க? அதை மோஸ்டா ரவுடிசம் பத்தி தான் இருக்கு பாட்டு. முழுக்க முழுக்க ரவுடிசம், தப்பான ஐடியாலஜி. ரெண்டாவது தங்களை பொது சமூகத்திலிருந்து பிளவுபடுத்துறது. இங்க இதுல பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, பிறமொழி சமூகத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இங்க பொதுவாக இருப்பது என்னன்னா பட்டியல் சமூகம். இப்ப பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை அதிகமாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இங்க என்ன சொல்லணும்? ஏய் தம்பி, நல்ல மதிப்பா படியா, நல்லா படிச்சுனா ஒரு இது இருக்கணும். நீ என்ன ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் அம்பேத்கரோட ஃபோட்டோ, ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோட ஃபோட்டோ, அயோத்திதாச பண்டிதரோட ஃபோட்டோ இருக்குது. யாராவது உன்ன மாதிரி இருக்கானா? அம்பேத்கர் கோட் சூட் தான் போட்டாரு. அம்பேத்கர் எப்படி இருக்காரு? ரெட்டமலை சீனிவாசன் எப்படி இருக்காரு? அயோத்திதாச பண்டிதர் எப்படி இருக்காரு? கல்வி பெற்றால் இந்த சிந்தனை வரணும். அப்போ கல்வி முக்கியம்னு சொல்லணும். இந்த கல்வி முக்கியம்னு நம்ம சொல்லி எல்லாரும் கட்டாயம் படிச்சாகணும், எல்லாரும் படித்து மேலே வரணும், பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேனரிசம் முக்கியம், இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கவின் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளை கடிச்சானுங்களா இல்லையா? கடிச்சவன் யார்? எல்லாம் வந்து நீ என்ன சொல்ல வர? படிக்கக்கூடாதுங்கிறியா? கவின் மாதிரியான விஷயங்கள் 1000 சம்பவங்கள்ல ஒன்றுடா, 1000ல் 1. படிச்சிருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் இங்கே கொலை பண்ணுறான் அப்படின்னா இது 1000ல் 1 சொல்கிறது 1,00,000ல் 1. இந்த மாதிரி ரொம்ப ஒரு அத்தி புத்தா மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆனால் படிக்காமல் இருந்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? தலித்தியம் அண்ட் திராவிடியன் ஐடியாலஜி தங்க மேலே கரை படிந்துடக்கூடாது. ஏன்னா தலித்தியத்தையும் இந்த திராவிட ஐடியாலஜியும் தொடர்ச்சியாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த மக்கள் மத்தியில். அவங்க முன்னேறக்கூடாது, அவங்க மேலே வரக்கூடாது, அவங்க சமூகத்துக்குள்ளே ஒன்றா வந்துடவே கூடாது. அவங்க பிரிஞ்சு கிடக்கணும், அவங்க ஒதுங்கி இருக்கணும். அவங்க ஒதுங்கி இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ட்ரக் கல்ச்சரில் எதுக்கு இத்தனை இந்த 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 இதோட அசோசியேட் ஆகிற நிறைய பேர் ட்ரக் கல்ச்சருக்குள்ளே தள்ளுறது யார்? இப்போ இதுக்கு பதில் சொல்லு. ஓ, இங்கேயும் ட்ரக் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லை 0 தான் இருக்குது. மா சுப்பிரமணியன் சொல்லிட்டாரு இன்னைக்கு. அது அவரு சொல்லட்டும். ஆனால் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ட்ரக் கல்ச்சருங்கிறது உள்ள வந்துருச்சு, டேஞ்சரஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இடத்துல எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. சின்ன சின்ன பசங்க. இப்போ இந்த இஷ்யூஸை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு இருக்க வேற ஒரு ஆப்ஷனே இல்லை. யூனிஃபார்மிட்டி. ஒரு சமூகம் ஒரு யூனிஃபார்மான ஒரு உருவத்தில், ஒரு சிந்தனையில், ஒரு அடையாளத்தில், சமமான பார்வையில் வரணும். இவன் என்னை விட பெரியவன், இவன் என்னை விட சின்னவங்கிற அந்த பார்வையெல்லாம் உடையணும். அதுதான் சமத்துவம். இதுதான் ஆக்சுவலாக சமத்துவம். நீங்கள் ஈக்குவலைஸ் தான் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணுற இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது.